சங்கத்தமிழன் சார், விஜயனுடைய இன்றைய பேச்சு ஒரு முதலமைச்சராக அவருடைய பேச்சு அப்படிங்கிற புள்ளியிலிருந்து பார்க்க வேண்டுமா, அல்லது டிவிகேவினுடைய தலைவர் அந்த தொகுதியினுடைய வேட்பாளர் ஒரு நன்றி அறிவிப்பு கூட்டத்தை நடத்தியிருக்காரு, அதுல அந்த கட்சியினுடைய தலைவராக அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் அந்த பேச்சை பார்க்கணுமா? சார், நீங்க அவர் முதலமைச்சரா பேசியிருக்காருன்னு பாக்குறீங்களா, இல்ல நன்றி அறிவிப்பு பாக்குறீங்களா என்பதை விட ஒரு போராளியா மாறி பேசியிருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். போராளிக்கான அந்த ஒரு சினிமா நடிகரா இருந்துதான் நம்மளாம் பார்த்தோம். நான் கூட அவரை பல முறை விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். ஆனா இன்றைய பேச்சு ஒரு போராளி எப்படி பேசணுமோ அந்த கருத்துக்களோடு ஒற்றி பேசியிருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் அவருடைய பேச்சை ரொம்ப சிறப்பாக வரவேற்கிறது, ரசிக்கிறது. அவ்வளவுதான். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? போராளினாலே முடிஞ்சு போச்சு இல்ல. அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டல் இதெல்லாம் எதிர்த்து யாரு கலகம் செய்கிறானோ, குரல் கொடுக்கிறானோ, அப்படிப்பட்ட ஒரு மனிதனே ஒரு முதல்வராக மாறும் பொழுது தமிழ்நாட்டுக்கு நல்ல காலம் பிறக்கின்றது அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் மட்டுமல்ல, பொதுமக்கள் நம்புகிறார்கள். அதான் இங்க இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு செய்தி. அந்த வகையில் அவருக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம், மாண்புமிகு தளபதி விஜய் அவர்களுக்கு. இந்த சதுரங்க வேட்டை படத்துல சார் காந்தி பாபு இருக்காருல்ல, ஆமா, அவர் ஒரு கலசத்தை விற்கும் போது சொல்லுவாரு, இந்த அட்சய ரேகையும் பூமத்திய ரேகையும் ஒன்னா கூடும்போது இத வாங்குறவரை எந்த சக்தியால அசைக்க முடியாதுன்ட்டு. அந்த மாதிரி இருக்கு சார் நீங்க பேசுறது. இல்ல சார், இல்ல எப்படின்னா பொறுப்பா பேசுவார் நினைச்சேன். ஆனா சினிமாக்கார மாதிரி பேசுறீங்க. இப்ப என்ன விஷயம்னா, இல்ல சினிமால நடிச்ச பூரா இன்னைக்கு போராளிகளாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். போராளிகளாக இருந்தவர்கள் எல்லாம், பொறுப்பாக இருந்தவர்கள் எல்லாம் சினிமாவை மையமா வைத்து பேசுவது எனக்கு நகைச்சுவையா இருக்கிறது. நீங்க வாங்க, ஒன் பை ஒன்னா நான் ஃபுல் பேச்சு நான் கேட்டேன். அந்த பேச்சுல ஏதாவது ஒரு முரண் இருந்தால் பேசுங்க, நான் சங்கத்தமிழ் பயிர் சொல்ல சார் சரியா இருக்கிறேன். ஏங்க, ஒரு மனிதனை நாங்க அந்த கூட்டணிக்கு என்ன நாங்க போயிட்டோமா போகலன்னு கூட தெரியல, நாங்கள் ஒரு ஆதரவை தெரிவித்து இருக்கிறோம். ஆனால் அவருடைய பேச்சை நம்ம பாராட்டுகிறோம் என்றால் அந்த பேச்சுல இன்னமும் சொல்ல போனா அவங்க அந்த வார்த்தை சொல்லாடல்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குது. நம்ம பார்க்கணும். அவர் இதுவரைக்கும் பேசின பேச்சுகள்லயே இன்றைய அவர் நன்றி அறிவிப்புக்காக பேசிய அந்த வார்த்தைகள், அந்த சொல்லாடல்கள், அதுல ஒரு உண்மை இருப்பதாகவே நான் உணர்கிறேன். நான் எந்த காலத்திலையுமே அது எந்த கையா இருந்தாலும் உண்மையை பேசும் பொழுது அந்த உண்மையின் பக்கம் நிற்பவன் தான் சங்கத்தமிழன் என்பது நிச்சயமாக நமது பொறுப்பாசிரியர் அரவிந்த் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில்தான் பாராட்டுறேன். நாளைக்கே நான் அந்த ஓப்ப சொல்றேன்ல, சத்தியம் தொலைக்காட்சி சொல்றேன், நாளைக்கே இவர்கள் இந்த மக்களுக்கு எதிர்ப்பாகவோ தவறான செயல்ல போனா தட்டி கேட்கிற முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள், தட்டி கேட்கிற முதல் ஆள் எழுச்சி தமிழர். அது வெளியே உறக்க குரல் கொடுப்போம் சங்கத்தமிழன். அதை மாட்டு கருத்து இல்லை. ஓகே சார், ஓகே. நானு சார், ஏன்னா நீங்க ஒன் வேர்ட் ஆன்சர் மாதிரி நீங்க பேசி முடிச்சிங்க. அதனாலதான் நான் அதை கூட உங்ககிட்ட பேசணும். உங்களை பேச வைக்கிறதுக்கெல்லாம் அப்ப நாங்க எவ்வளவு சிரமப்பட வேண்டியது இருக்கு பாருங்க. இல்ல நிலைமையை நினைச்சு நான் வருத்தப்படுகிறேன் சங்கத்தமிழனையா, என்னுடைய நிலைமையை நினைத்து நான் வருந்துகிறேன். பேச வைக்கிறதுக்கெல்லாம் நாங்க சினிமா டயலாக் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம் பாருங்க. இல்ல அது சிறப்பு. ஆனால் இப்ப தமிழ்நாடு சினிமாத்தனமா இருக்காது. அது உண்மையான ஒரு சிறந்த ஒரு ஆட்சியாக நிச்சயமாக அமையும். பாருங்களேன், 8 பேருக்கு இன்னைக்கு தலித்து கொடுத்திருக்கிறாருங்க. இதெல்லாம் நீங்க மனதார நீங்க பாராட்டணும். திமுக கொடுக்குமா, அதிமுக கொடுக்குமா? நான் கேள்வி கேட்கிறேன். உயர்கல்வித்துறை அமைச்சரும் ஒரு பறையர் சமூகத்தை சார்ந்த ஒரு அறிவாளி. அதே பறையர் சொல்லி தப்பா எடுக்காதீங்க, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர். ஏறக்குறை 8 பேர் கொடுத்திருக்கிறாங்க. நான் நேரடியாக சவால் விடுகிறேன் சத்தியம் தொலைக்காட்சி. எங்க திமுக கொடுக்குமா, அதிமுக கொடுக்குமா? கொடுத்திருக்கா? நாளைக்கே ஜெயிச்சு வந்தாலும் கூட இவங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். இவங்களுக்கு பூரா ஒரு மைண்ட் செட்டப். இவனா ஐயோ இவன் ஆதிதிராவிட நலத்துறை ஆயுத நலத்துறை குடிச்சுட்டு வாயே பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். வேக வெயில மலத்தை கலந்தோம்னா அங்க போகிறது இல்ல. எவ்வளவு கொடுமையை சந்திச்சு கடந்த 5 ஆண்டுகளாக சங்கத்தமிழை பேசி நெஞ்சு வெடிச்சு போச்சு. என்னையவே கட்சியில தூக்குறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. பாருங்களேன், நான் எந்த கட்சியினுடைய அபிமானி கிடையாது, எதுலயும் நான் மெம்பர் எல்லாம் கிடையாது.
எங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை அந்த புள்ளியில் நின்று பேசக்கூடிய நபர் நான். இந்த இந்திய பேரரசினுடைய ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக அதே ஆதிதிராவிடர் சமூகத்தை சேர்ந்தவரை தான் டிஎம்கே அப்பாயின்மெண்ட் பண்ணது. உங்களுக்கு அது பெருசா தெரியல. ஆனா அவர் வேங்கவயலுக்கு குரல் கொடுத்தாரா? ஐயா அரவிந்த் அவர்களே, வேங்கவயல் பிரச்சனைக்கு நீங்க சொன்ன அவர் குரல் கொடுத்தாரா? அதே மதுரை மாவட்டம் மேலூர்ல அந்த மேலாவளவுல செத்து போனவன் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவன், யாரு? போராளி முருகேசன். அங்க போய் வீர வணக்கம் செலுத்தி இருக்கிறார்களா? இதே புல்லட் நல்லா ஓட்டாண்ட கையை வெட்டினாங்க, அதுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்களா? நல்லா படித்தாண்ட ஒரே காரணத்துல வாய் வெட்டினாங்க, அதுக்கு குரல் கொடுத்திருக்கிறார்களா? நேர்மையா சொல்லுங்க. யாரோ ஒரு ஆள் கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக நீங்க உடனே எடுத்து சொல்லுங்க. இந்த 8 பேரு கூட, ஐயா நான் சொல்றேன், இந்த 8 பேர் கூட கொடுத்து விட்டு பவரை கொடுக்கவில்லை என்றால் நான் தட்டி கேட்பேன். நான் இப்பயே சொல்றேன், தமிழக முதல்வர் தளபதி விஜய் அவர்களே சும்மா பேச்சுக்கு 8 பேருக்கு அமைச்சரை கொடுத்துவிட்டு அவங்களை முடக்கி வைத்தால் விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி குரல் கொடுக்கும். ஓகே சார், ஓகே பேசலாம் சார். சங்கத்தமிழன் சார் வணக்கம். வணக்கம் சார். சங்கத்தமிழன் சார், உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் கேப்புக்கு பிறகு நான் இந்த 2வது சுற்று வந்து கேட்கிறேன் இந்த கேள்வி. சார், இன்றைய பேச்சுக்கு பிறகு ஒரு போராளியாக என்னுடைய பார்வைக்கு தெரிகிறார்னு சொன்னீங்கல்ல, அதே புள்ளியில தான் நிக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு ஏதாவது நம்ம தெரியாம சொல்லிட்டோம், அது ஏதாவது கொஞ்சம் மாத்தலாமா அப்படின்னு ஏதாவது இந்த இடைப்பட்டு யோசிச்சீங்களா? கொஞ்சம் பேச்சிட்டோம் அப்படின்னு ஆளானீங்களா? இல்ல எல்லாம் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு பேசுனீங்கன்னா அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாது. உங்களுக்கு சார் ஐயோ கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டோம் அப்படின்ட்டு ஏதாவது தோணுதான்னு கேட்டேன் சார். போராளி உங்களுக்கு தோணலாம் சார். காமெடி ஒண்ணு வரும் சார், அதுல திடீர்னு ஒருத்தர் வந்து என்னமோ அமெரிக்க ஜனாதிபதி வார்த்தாப்பா, நீங்க சொன்னவங்க எனக்கு அந்த மாதிரி தான் சார். அவர் என்ன பேசினாருன்னு உங்களுக்கு போராளியா தோணுது சார்? சார், அவர் பேச ஃபுல்லா முழுசா பார்த்தாச்சு. சரிங்களா? அவர் பேசிய பேச்சுல உங்களுக்கு என்ன முரண் இருக்கு என்ன கேள்வி இல்ல சார். நீங்க இல்ல ஒரு முதல்வர் பேசினார் என்பதை விட, ஒரு சக மனிதன் பேசினார் என்பதை விட, ஒரு போராளியாகத்தான் எனக்கு தெரிகிறது அவர் பேசிய பேச்சு. இல்லங்க, நான் அவர் போராளி இல்லங்க, அவர் முதலமைச்சர் இல்லங்க, அவர் டுபாக்கா பேசிட்டாருங்க அப்படின்னா எந்த இடத்துல உங்களுக்கு சார் இங்க பாருங்களேன், ஒரு ரீபல் ஸ்பீச் இருக்குன்னு வெச்சுக்கங்களேன், ஒரு போராளிக்கு டிஃபெண்ட் பண்றீங்க, உங்களுக்கு நகைச்சுவையா இருக்குது சார். எனக்கு நகைச்சுவை நீங்க சொன்னதுனால எனக்கு தோணுது சார், இல்லனா எனக்கு நகைச்சுவையாவே தோணல. பாருங்க என்ன இப்படி என்ன மீண்டும் சொல்லுங்க. எனக்கு இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கியதற்காக நீங்க தான் சார் வருத்தப்படணும். இந்த நான் சொல்றேன் பாருங்க, ஒரு போராளி என்பது நடக்க முடியாததை நடத்தி காட்டுபவன், கனவுகளை அதை நிஜமாக்குபவன், சாதாரண விஷயங்களை கூட சாத்தியக்கூறாக மாற்றுபவன், அவனுக்கு பேர் தான் போராளி. உங்களுக்கு அது சொல்ல தெரியல, அதனால நானே உங்களுக்கு தயவு செஞ்சு நான் திரும்பவும் எடுத்து கொடுக்கிறேன். இங்க பாருங்க, விஜய் பேச்சில் இங்க பாருங்க, ஜாதியை கடந்து மதத்தை கடந்து வேட்பாளர்களை நிறுத்தி எந்த பணமும் கொடுக்காமல் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளோம், இதை சாதித்திருக்கிறோம் அப்படின்னு விஜய் சொன்னது, அந்த பேச்சு உங்களுக்கு ஒரு போராளியை போல ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கா? உங்களுக்கு பாருங்க, இதையும் நாங்க தான் எடுத்து கொடுக்க வேண்டியது இருக்கு. நீங்க நல்லா எடுத்து கொடுக்கறதா உங்க வேலையே. அதாவது நெறியாளருடைய வேலை, உப்பாசிரியர் வேலை எடுத்து கொடுப்பது. ஆனால் இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, சாதியை கடந்து மதத்தை கடந்து, அதாவது பணத்தை கடந்து வெற்றி பெற்றான்றது, இது உங்களுக்கு எனக்கு தெரிய வேண்டாம், உலக மக்களுக்கு பூராமே தெரிஞ்சு போச்சு. நாங்க களத்தை நின்றாங்க, எல்லா தொகுதியிலையும் 3000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, 5000 வரைக்கும் கொடுத்த தொகுதிலாம் இருக்குது. ஆனா அவர்கள் ஆட்கள்ல யாருக்குமே அவர்கள் பணம் கொடுக்கவில்லை. அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு, எங்க அண்ணன் தான் பெரிய குளத்துல நின்றாரு, பெரிய குளத்துல நின்றவர் எங்கள் அண்ணன். நான் ஒரு டீ கடையில போய் டீ சாப்பிடும் போது ஒரு தோழர் அண்ணே நல்லா நீங்க பேசுறீங்க, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்குறீங்க, முக்கியமான அப்படிதான் பதிவாளர் அவர்களே, நீங்க பேசுறதை நான் வெயிட் பண்ணிக்கிறேன். அன்னைக்கும் பேசுறேன், இன்னைக்கும் பேசுறேன் கேக்குறேன். இல்ல பணம் கொடுக்கலன்னு சொல்றாரு, தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு பின்னாடி
இங்க கவனிங்க, சொல்லுங்க. நெறியாளர் அவர்களை இங்க அன்போட கவனி, கிராஸ் பண்ண. அவங்க பேசும்போது பேசிட்டு போறோம். நான் ஆன்லைன்ல பேசுறேன், லைன் கிடைக்காது. என்னன்னா போராளின்றது நீங்க பார்த்த அந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க. நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவரும் விளிம்பு நிலை மக்களுக்காகவும் சிறுபான்மை மக்களுக்காகவும் தொடர்ந்து களத்துல எந்த வகையான வரவு செலவு இல்லாமல் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட தலித்துகளுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிறீங்க, தலித்து மக்களுக்கு 8 பேருக்கு கொடுத்ததுதான் எங்களுக்கு ஒரு வெற்றியாக கருதுகிறோம். அவர் எதாவது பேசிட்டு போறாரு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வெற்றி பெற்றிருக்காருல்ல, அவர் ஒரே ஆளா நின்றாரு, நாங்க 20 பேர் சேர்ந்து நின்றோம். அதே மாதிரி அதிமுக 10 பேர் நின்றாங்க, வெற்றி பெற்றிருக்காரு 108 பேரு. அப்ப அந்த 108 பேர் வெற்றி பெற்றது மக்கள் ஓட்டு போட்டானா இல்ல மிஷின் ஓட்டு போட்டுச்சா? வாங்க அதை பேசுவோம். அப்ப எங்களுக்கு எல்லாம் ஓட்டு போடும்போது மத்தவனுக்கு எல்லாம் ஓட்டு போடும்போது அது ஒண்ணு, எனக்கு ஓட்டு போடுங்க என்ன ஒரு கேள்வி வைக்கிறாரு, கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அப்ப எனக்கு கவர்ச்சியை பார்த்து போட்டுனா நான் கவர்ச்சி சிலுக்கு சிமிதாவா அப்படின்னு அவர் கேட்கல, ரைட்டா? இல்ல வடிவேலான்னு கேட்கல, நான் எடுத்து நான் கேட்கிறேன்ல. அதனால மக்கள் போட்டுக்கிறாங்க, மக்கள் புரட்சி நிகழ்ந்து இருக்குங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் 6 மாசம். தமிழக முன்னாள் முதல்வர் தலைமை ஸ்டாலினே சொன்னார்ல, 6 மாசம் டைம் கொடுப்போம், அவங்கள பார்ப்போம், பார்த்த பிறகு நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். அப்படித்தான் நாங்களும் பாக்குறோம். அதுக்காக நாங்க இப்ப பாக்குறோம், அவர் போராளியாத்தான் தெரிறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த போராளி என்ன செய்யணும் அடுத்து பார்ப்போம். நீங்க எப்படின்னா ஏதோ அவர் நக்கல் பண்ற மாதிரியே நீங்க கொண்டு போறீங்க. அவர் தமிழக முதல்வர் நிகழ்காலத்தில் நான் ரொம்ப மதிக்கக்கூடிய சார், நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ற ஒரு லீடர் சார், மரியாதைக்குரிய திருமாவளவன் சார். அவரு RSS குழந்தைங்கிறாரு, நீங்க என்னங்கறீங்க? அந்த புள்ளியில தான் அவர் இப்பவும் நிக்கிறாரு. நீங்க ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் நீங்க பாருங்க. நீங்க என்னங்கறீங்க? அவரை ஒரு போராளியாக உயர்த்தி காட்டுகிறீர்கள். அப்போ நீங்க அவர் பேசின இவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் நிகழ்த்தி இருக்கிறேன்ட்டு அவர் பேசிய அந்த உரையை கோடிட்டு காட்டி நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு இந்த அமெரிக்க ஜனாதிபதி வடிவேல் காமெடி எனக்கு ஞாபகத்துக்கு வந்திருக்காது. நீங்க மேலோட்டமாக சொல்லி செல்லும் போது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. என்ன பண்றது? நீங்க இன்னமும் வர மாட்டீங்களே, அவர் பேச்ச விடுங்க. 8 பேர் கொடுத்திருக்கிறேன்னா திருப்பி சொல்றேன். அது மட்டுமல்ல, துணை இன்னைக்கு சபாநாயகர் அவர் ஒரு தலித்து. அதுல நம்ம இன்னமும் சொல்ல போனோம்னா நம்ம அதுக்கு தான் அவர் போராளின்னு செயல்பாட்டை வச்சுட்டேன். நான் அவருடைய பேச்சை பத்தி நான் எனக்கு பெரிய விஷயமா இல்ல, செயல்பாடு இப்படி இருக்குன்னு வாங்க அந்த வேட்டுக்கு சொல்லுவோம். எங்க தலைவர் சொன்னாரு, எங்க சொன்னாரு முடிச்சுக்கிறேன். நீ கேட்ட கேள்வி பதில் சொல்ல போனா நான் இந்த செயல்பாடுகள் எல்லாம் தெரிந்த பிறகு தானே சார் நீங்க ஒரு RSS குழந்தைன்னு சொன்னீங்க. ஒரே ஒரு நிமிடம் தலைவர் சொல்றது உண்மைதான். திருப்பரங்குன்றத்தில் இவர்கள் RSS பெற்றெடுத்த குழந்தைதான். சீமானும் விஜயும் எங்கள் தலைவர் சொன்னார். ஏனென்றால் அவர் அந்த இதுக்கு குரலே கொடுக்கல, வாயை துறக்க. அந்த காலகட்டத்தில் தான் கவின் மரணம் நடந்திருந்தது. கவின் மரணத்திற்கு ஆளுங்கட்சியும் ஒண்ணும் செய்யல. அந்த இடத்துல இவர் தான் அடுத்த முதல்வர், இவர் வாயை துறக்கல. எங்களுக்கு பாதிப்பாக இருந்தது, எங்களுக்கு சந்தேகம் வந்தது. எல்லாவற்றையும் சந்தேகம் என்று சொல்லி இருக்கிறார், சந்தேகப்பட்டோம். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு அவர் யார் கையை பிடிக்கிறார்? காங்கிரஸ் கையை தூக்கி பிடிக்கிறார். அதே நேரத்தில் யாரை அழைக்கிறார்? திருமாவளவன் தான் வர வேண்டும் என்று அழைக்கிறார், கம்யூனிஸ்டர் வர வேண்டும் என்று அழைக்கிறார். அவர் நினைச்சிருந்தாருன்னா நேர போய் ஏடிஎம்கே அழைத்திருக்கலாம், நேர போய் அவர் பாமகவை 4 சீட்டுக்கு அழைத்திருக்கலாம், ஏன் நேர போய் பிஜேபி அழைத்திருக்கலாம். ஒரே ஒரு பிஜேபி தான் சேர்ந்தாலும் கூட பல பேரை உடைப்பார்கள், சேர்ப்பார்கள். அதையெல்லாம் செய்யாமல் திருமாவளவன் தான் எனக்கு வர வேண்டும் ஏன் கேட்டாரு, ஏன் அழைத்தாரு, நாங்க போய் கொடுத்தோம். இதுதாங்க வரலாறு. அதைத்தான் நாங்க பார்க்கிறோம், அதற்காக தான் பேசுகிறோம். மீண்டும் நான் சொல்லுகிறேன், மீண்டும் சொல்லுகிறேன், விஜயோட இந்த செயல்பாடுகள் ஒரு போராளிக்கான செயல்பாடாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நான் அல்ல, எங்கள் இளைஞரணியே பார்க்கிறோம். ஓகே சார், ஓகே.